உலக அழகினா தான் என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி என்ன இது உப்பாக இருக்குது. சரி கொஞ்சம் மிளகா பொடியை போடுவேன் எடுத்து. ஷோ மிளகா பொடி இல்லையே. மிட்டி இங்கே வா. அதை காட்டுக்கு வயசாச்சு. என்னம்மா டென்ஷன் ஆகிறே. ரீஸாக இருக்க ஓடுறீங்களா நீங்கள்? என்ன சும்மா நச்சு போட்டு இருக்கீங்க மிட்டி. பக்கத்து வீட்டு சித்ரா ஆண்டிக்கிட்ட போய் மிளகா பொடி வாங்கிட்டு வா. மிளகா பொடி சரி வாங்கிட்டு வரேன். ஏதாச்சும் வாங்கி வைக்கிறாங்களான்னு பாரு. சித்ரா ஆண்டி என்ன மீட்டி தாங்க? என்ன வேணும்? அம்மா மிளகா பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க. மிளகா பொடி நானும் வாங்கிட்டு வரேன். ஐயோ வீடு மாறும்போது எதுனாலும் கேளுங்கன்னு சொன்னோம். இதுக்கு எல்லாமே நம்மகிட்டே கேட்குது. சரி எனக்கு புரியல. இது எல்லாமே கேட்குறாங்க. டென்ஷன் ஆகுறேன் எனக்கு. சரி போய் கொடுப்போம். இந்தாங்க தேங்க்ஸ் ஆண்டி. ஓ செம்மையாக வெயில் அடிக்குது. இந்தாங்கம்மா மிளகா பொடி. கொலை பசி எடுக்கிறேன். மணி வர 12 மணி ஆகுது. ஐயோ என் வந்து கொடு டக்குன்னு கொடு. நம்ம சித்ராவுக்கு மிளகா பொடி நம்பவே முடியலையே. சரி சமைப்போம். எப்பயாச்சும் நல்லா வரலான்னு பார்ப்போம். இப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம்ல நம்மளுக்கு எனக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு சமையல். விட்டுருவோம். சரி அடுப்பு ஆஃப் பண்ணி பாத்திரத்தை கீழே இருக்க வைப்போம். இப்போ போதாமல் நான் போய் ஃபோன் பார்க்கட்டா? மிட்டி என்னம்மா உங்கள் ஸ்கூலில் இன்னும் கிளேயால் ரோஸிங்னு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே. என்னத்த கிளே ப்ராஜெக்ட்? ஐயோ மறந்தே போயிட்டேனே. இப்போ என்னத்த பண்ண? டைரி எடுத்து பார்ப்பேன். ஆர்ட்டு மேக் ரோஸ் அவுட் ஆஃப் கிளேயா? ஐயோ மறந்தே போயிட்டேனே. சரி அங்கே கிளே இருக்கல. எப்படியாச்சும் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஐயோ கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போவே சோம்பேறியாக வர எனக்கு. ஐயோ ஆஃப்டர் 1 hour அப்பாட எப்படி சுமாராக ஒரு ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு தெரியல. மார்க் கொடுப்பாங்களான்னு தெரியல. அம்மா ரோஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். சரி அங்கேயே உட்கார. உனக்கு சோறு போட்டு கொண்டு வர தட்டில். சுமாராக இருக்கமான வர தெரியலையே. இந்தா சோறு. இங்கே பார்த்தீங்களா ரோஸு.